எங்க ஓட்டு வந்து திமுக தான் எப்பவுமே. என்னுடைய ஓட்டு 26ல் ஏடிஎம்கேக்கு தான். ஏடிஎம்கே ஜெயிக்க போகுது. நான் ஏடிஎம்கே ஓட்டு போடுறேன். ஏடிஎம்கேக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் வருகிற எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா டிவிகே தான். பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன். இந்த வாட்டி என்னோட ஓட்டு வந்து டிவிகே தான். இந்த வாட்டி விஜய்க்கு போடுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். டிவிகே தான் ஓட்டு என்பதை அன்போடு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும். இந்த டைம் 2026ல் டிவிகேக்கு தான் போடுவேன். டிவிகே தான் வின். நான் திமுகவுக்கு தான் ஓட்டு. ஏடிஎம்கேக்கு தான் என்னோட ஓட்டு. திமுகவுக்கு ஓட்டு போடுறேன். இந்த டைம் வந்து டிவிகே போடுவாங்க. அது என்னோட ஓட்டு திராவிட முன்னேற்ற. நான் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவேங்க. 2021 வந்து டிஎம்கே ஓட்டு போடுவேன். இந்த டைம் என் ஓட்டு வந்து டிவிகேக்கு தான். இந்த முறை எங்களுக்கு வந்து அதிமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு. இந்த வருஷம் டிவிகேக்கு தான் ஓட்டு போட போறேன். கண்டிப்பா எங்களோட ஓட்டு வந்து எடப்பாடியாருக்கு தான். இதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஏடிஎம்கேக்கு நான் ஓட்டு போடுவேன். என்னோட ஓட்டுல காங்கிரஸ்க்கு தாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் என்னோட வாக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவேன். திமுக அரசுக்கு தான் எங்களுடைய ஓட்டு. எங்களோட ஓட்டு திமுக தான். என்னோட ஓட்டு வந்து டிஎம்கேக்கு. என்னோட வாக்கு டிவிகே. 2026ல் நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். எங்களோட ஓட்டு வந்துட்டா டிஎம்கேக்கு. 2026ல் டிஎம்கே ஓட்டு போட எங்களோட ஓட்டும் வந்து டிஎம்கேக்கே போடலான் இருக்கோம். 2026ல் நமக்கு டிஎம்கே தான் ஓட்டு. என்னோட சைடு இருந்து ஓட்டு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு. இப்போ என்னோட ஓட்டு டிவிகே. 2026 எலெக்ஷன்ல நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட போறேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்காக தான் மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றியை ஊட்டியில் வெற்றி பெறப்போகுது. சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போட்ட மாதிரி நம்மளும் ஆட்சி மாற்றத்துக்காக நம்ம என்ன செஞ்சோம்னா டிஎம்கேக்கு தான் எல்லாரும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வாட்டியும் நாங்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வேணும், மக்களுக்கு நிறைய நல்ல செய்யக்கூடிய தளபதி தான் 2026ல் ஒரு மாபெரும் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி அன்புடன் இந்த வாட்டி நாங்கள் எங்களோட ஓட்டு வந்து தளபதிக்கு தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சாங்கன்னாக்காக நாட்டு நடப்பு நல்லா இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து நல்லா பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்னைக்குடைய காலகட்டத்தில் வந்து மக்கள் எதை பற்றி பண காசு எதை பற்றி விரும்புறதில்ல. ஆனால் நிர்வாகம் நல்லா இருக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த கண்ணோட்டப்படி பார்த்தோம்னாக்கா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சாங்க நல்லா இருக்கும். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்கி பார்க்க வேண்டியதுதான் எங்களோட ஒரே எண்ணம். இந்த முறை ஆட்சி மாற்றம் வேணும்னாக்கா ஏடிஎம்கே கூட்டணியில் பிஜேபி எல்லாம் அந்த கூட்டணியில் வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் நாங்கள் எல்லாருமே பாதிச்சு இருக்கிறோம் போன ஆட்சியில். இந்த முறை நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம், ஆசையாக இருக்குது. இப்போ நாங்கள் கல்லூரி படிக்கக்கூடிய காலங்களில் மக்களுக்கு உதவித்தொகை தரு கொண்டு இருக்கின்ற, அது மட்டும் இல்லாமல் இப்போ மாணவர்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய ரிசர்ச்சை தொடர்றதுக்காக அவங்களுடைய மடிக்கணினியை வந்துட்டு வழங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்கும் நம்மளை வந்துட்டு ஒரு திணிப்புல இருந்து நம்மளை வந்துட்டு பாதுகாத்துட்டு இருக்க, அதான் நம்மளை பல மொழி திணிப்புகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்க இந்த திமுக அரசுக்கு தான் எங்களுடைய ஓட்டு. பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. மகளிர் சுய குழு, மகளிர் இலவச பஸ் மற்றும் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 26ல் திமுக தான் ஆட்சி பண்ணணும். ஏன்னா நிறைய உதயமா வந்துட்டு நிறைய கட்சிகள் வந்துட்டு இருக்கு. நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லிட்டு புதுசா கட்சிகள் உருவாகிட்டு இருக்கு. ஆனா இப்ப வரப்போறவங்க என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஆனா இத்தனை வருஷத்துக்கு டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பெண்களுக்கு நலத்திட்டங்களும் செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால என்னோட ஓட்டு டிஎம்கே. ஏன்னா அவங்க செயல் நல்லா இருக்கு. காலை உணவு திட்டம் ரொம்ப எனக்கு பிடிச்ச இது.